நம்ம எல்லா அன்பார்ந்த நேயர்களுக்கு என்னோட ஓணம் வாழ்த்துக்கள். இன்னைக்கு மகாவிஷ்ணு வந்ததா ஒரு சம்பிரதாயம் இருக்குது. இதே ஒரு சீசனில் வேற ஒரு மகாவிஷ்ணுவும் அவதரித்து ஏதேதோ சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அதை எதிர்க்கணும். அதே நேரத்தில் அவங்கள நம்ம ரொம்ப வன்மமாக ஒன்றும் பண்ண தேவையில்லை. இதை எப்படி நம்ம கணிக்கணும்னா, ஏன்னா உலகத்துலேயே ஒருத்தராக இந்த மாதிரி நிறைய அவதாரங்கள் இருக்குது. ஒன்றும் ஒரு கதையை சொல்லிட்டு இருப்பாங்க. காது மூக்கு கண்ணு வச்சுட்டு ஊருக்கு 100 ரூபாய் எல்லாத்தையும் அடக்க முடியாது. அப்போ நம்ம எப்படி தற்காப்பாக இருக்கிறது அப்படின்னா, புத்தர் சொன்ன வழி தான். ஐயோ, நீங்கள் போன பிறகு நாங்கள் எப்படி அறிவாக இருக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சொல்ல ஆபகும் தீப பவ, நீயே உனக்கு விளக்காயிரு. அப்போது நமக்கே நாம் விளக்கா எப்படி இருக்க முடியும்னா, நம்ம எவ்வளோ ஏழையாக கூட இருக்கலாம். ஒரு திரி வச்சு எண்ணெய் வச்சு விளக்கை திருப்பி கூட இல்லாமல் இருக்கலாம். கூட்டாளி பக்க பலம் யாரும் இல்லாமல் இருக்கலாம். பட் யாராக இருந்தாலும் மனுஷன் நம்ம மனசுன்னு ஒன்று இருந்தால் நம்மக்கிட்ட இந்த கூட்டாளிங்க நிறைய இருக்காங்க. யார் அப்படின்னா, நமக்கு பகுத்தறிவு ஊற்ற கூட்டாளி. யார் அது? கேள்விகள். யார், எதுக்கு, என்ன, எப்போ, எவ்வளோ, அதனால ஸோ அப்படின்ற ஒரு இது இருக்குது. அப்போது யார் டீச்சர்ஸாக இருக்கட்டும், அது சாமியார்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், மூத்தவங்களாக இருக்கட்டும், யாருன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஏன் வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், நெட்டு, நியூஸ் பேப்பர், புக்ஸு, ஹிஸ்ட்ரி, எதுவானாலும் இருந்தாலும் யார் வேணாலும் எதெல்லாம் சொல்லலாம். நம்ம வந்து எதையும் தடுக்க தேவை. ஆனால் ஆபகு தீப பவ, உங்களுக்கு நீங்கள் விளக்காக இருந்தால் அதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு அது சரின்னு படுதா? இன்னொருத்தர் வந்து அது ரொம்ப விளக்கணம் கொடுப்பாங்க, ரொம்ப விளம்பரப்படுத்துவாங்க, ரொம்ப வர்ணனை பண்ணுவாங்க. அதில் ஏன்னா கதையில் ரொம்ப பவர் இருக்குது, நம்பக்கூடிய ஒரு பவர் இருக்குது. அப்போ அது அந்த பவரை எதிர்க்கிற ஒரு கேடயம் தான் கேள்விகள். அந்த கேள்வி கேட்குற தன்மை நம்ம வச்சுக்கணும். ஆனால் நம்ம சமுதாயத்தில் அதை ரொம்ப அடக்கி ஒடுக்கி வச்சுருக்கோம். அரசியலாகட்டும், அரசாங்கமாகட்டும், கல்வி ஆகட்டும், வீடாகட்டும், அது என்னது கேள்வி கேட்கறது? பெரியவங்க சொன்னால் கேட்கணுன்ற ஒரு தன்மை வச்சுருக்காங்க. நல்ல பெரியவங்க வந்து பதில் சொல்லுவாங்க, பொறுமையாக சொல்லுவாங்க. சரியா? இன்றைக்கி நான் நிறைய பசங்களை பார்க்குறேன். பூமி உருண்டையாக இருக்குது, உருண்டுகிட்டு இருக்குது, சூரியனை சுற்றிட்டு இருக்குன்னா அது புக்கில் எடுத்து அதுவும் ஒரு மகப் தான். அதை அறிவுபூர்வமாக அவங்க புரிஞ்சுக்கல. எப்படி உருண்டையாக இருக்குன்னு நம்ம கண்ணுக்கு தட்டையாக தானே தெரியுது. அப்போ இதுவே ஒரு ஆராய்ச்சி தான். ஸோ இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் நமக்கு வேணும். அப்போ இதில் வந்து இது நம்ம என்ன பார்க்குறோம்னா, வெளிநாட்டில் நம்மளோட மாணவர் போனாலும் அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு அதாவது ஆராய்ச்சிகள் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் டெக்னாலஜி வேலை செய்கிறீங்கன்னா பரவாயில்ல, கொடுத்ததை அப்படியே செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் ரிசர்ச், ஒரு புது கண்டுபிடிப்பு, புரிதல், இதெல்லாம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக கேள்வி கேட்குற தன்மை வேணும். குதர்க்கமாக கேட்க தெரியணும், இல்லை மென்மையாக கேட்கலாம் அது வேணும்னா. ஸோ இந்த கேள்வி கேட்குறதும் அந்த கேட்டால் அதுக்கு தன்மையாக பதில் சொல்கிற ஒரு பாரம்பரியம் தான் நம்ம வளர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பசங்கள்ல எல்லாருமே கேள்வி கேட்க தயாராக இருக்கணும். அந்த கேள்வியை கேட்டு பொறுமையாக சிந்திச்சு ஒரு அறிந்து ஆராய்ந்து ஒரு அறிவுபூர்வமாக ஒரு பதில் சொல்கிற தன்மை பெற்றோருக்கோ பெரியவங்களுக்கோ இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இவர் சொல்கிற மாதிரியெல்லாம் வந்து இதில் ஒரு பெரிய வேற ஒரு பிரச்சனை இருக்குது. இது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயம் மட்டும் இல்லாமல் மனித நேயத்துக்கும் ஒரு முரண்பாடான ஒரு விஷயம் இருக்குது. எப்படின்னு சொன்னால், இப்போது ஒருத்தருக்கு வந்து ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு குறை இருக்குது, ஒரு ஊனம் இருக்குது. இப்போ நம்ம வார்த்தைகளே எப்படி பயன்படுத்துகிறோம்? மாற்றி இருக்கும். ஒருத்தர் குருடுன்னு சொல்கிறோம்ல, பார்வையற்றவங்க அப்படின்னு சொல்லுவோம். விஷுவலி சேலஞ்ச்டு அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ரூடாக குரூடாக பிளைண்ட் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, ரைட்? முன்காலத்தில் நொண்டின்வாங்க, பைத்தியம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம இப்போ பயன்படுத்துறது இல்லை. இதை நான் உதாரணத்துக்கு எடுத்து சொன்னால் கூட அதுவே அபத்தமாக இருக்குது. அது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? மாற்றுத்திறனாளின்னு சொல்கிறோம், இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு சொல்கிறோம், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்னு சொல்கிறோம். அப்போ இது ஒரு நெரேட்டிவ். இவங்க எப்படி இந்த புராண கதைங்க மூலமாக நமக்குள்ளே எதையோ திணிக்கிறாங்களோ, நம்மளும் இப்போ ஆயா பாட்டி சொன்னால் அந்த கதையை நம்ம கேள்வி கேட்காம தான் எடுத்துக்க போகிறோம், உள்ள அப்படியே உள்வாங்க போகிறோம். இப்போ எனக்கே வந்து எத்தனை வருஷம் ஆச்சு இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு. நான் நினைக்கிறதுக்கு ஒரு 20-25 வயசு 30 வயசு கூட இருந்திருக்கும். ஸோ அந்த தன்மையை நம்ம வளர்க்கணும். அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் நீ உங்கள் மூதாதையர் பண்ண பாவம், நீ பண்ண குற்றம், அதனோட விளைவு தான் அப்படின்னு சொல்கிறது. ஒன்று, அந்த அந்த ஒரு குறையை அனுபவிக்கிறவங்களுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு குருவியாக ஒரு
ஈவருக்கு மற்ற ஒரு தன்மையை வெளிப்படுத்துறீங்க. அவங்களுக்கு அது ரொம்ப வந்து பாதிப்பாக இருக்கும். அது போக பொது சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுவும் ஒரு லீடராக இருக்கிற ஆள், நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர் அதை கேட்கக்கூடிய ஆள், அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கூட்டத்தில் என்ன வளர்க்குறீங்க, அவங்க பண்ண தப்பை அவங்க அனுபவிச்சாகணும் இல்லையா? இப்போ தமிழில் சொல்லுவாங்க, தப்பு செஞ்சவன் தண்டனை பெறணும், உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு. அது இன்னைக்கு வந்து தண்டனைன்ற ஒரு ஃபார்மேட்டே இல்லை. இன்னைக்கு ஜெயில் வந்து பனிஷ்மெண்ட் ஜெயில் கிடையாது, ரிஃபார்மேஷன் ரீஹாபிலிட்டேஷன் தான் சொல்கிறோம். மறுவாழ்வு மையமாக தான் நம்ம பார்க்குறோம். ஒரு வகையில் அது வந்து ஒரு மருத்துவம் மாதிரி. நம்ம எப்படி உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஒரு ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் போகிறோம், மனசு சரியில்லைன்னா ஒரு ஐஎம்ஹெச்ஓ இல்லை அந்த மாதிரி ஒரு மன நல்ல காப்பகத்துக்கு போகிறோமோ, ஒரு கவுன்சிலருக்கு போகிறோமோ, அதே மாதிரி நமக்கு சோஷியலாக சில கற்றல் இல்லாத போது அப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு திருத்தகத்துக்கு போகிறோம். அங்கே நம்ம அதனால தான் அது சீர் பண்ணுற பள்ளி அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். அப்போ இன்னைக்கு குற்றம் செய்கிறவங்களையே நம்ம வந்து ஒரு பதிவாக பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு ஒரு பிறப்பால் ஏதோ ஒரு அது கர்ப்பத்தில் ஏதோ கோளாறு இருந்திருக்கலாம், நெருங்கிய சம்பந்தத்தை கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்கு விபத்தாயிருக்கலாம், இதனால உணமானதை இதெல்லாம் முன்ஜென்ம கர்மம் பீடை சனி அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ இல்லை, உன்னோட நட்சத்திர கோளாறு இப்படிலாம் சொல்கிறது வந்து இது வந்து ஒரு இம்ப்ரெஷனபிள் மைண்ட். அதாவது ஒரு ஒரு ரொம்ப ஒரு பச்சை மண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு இப்படிலாம் இந்த மாதிரி ஒரு விஷ விதைய நட்டோம்னா இது என்ன மாதிரி ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு இன்னைக்கு நம்ம முன் முதலமைச்சர் அனுப்பிச்சார்ல, இந்த வேலிக்காத்தான தூவி ஊரெல்லாம் பரப்பி வச்சிருக்கிற மாதிரி வேலிக்காத்தான போல் இது இன்னொரு ஒரு மனசுல ஒரு வேலிக்காத்தான முள்ளுக்காடா வளரப்போகுது. ஸோ இது நம்ம எல்லாரும் எதிர்க்கணும். ஆனால் அவரை ஜெயிலில் போடணும், அவரை ஜாட்டையில் அடிக்கணும், அது என்னோட வாதம் கிடையாது. ஏன்னா அது மனித செயல். இப்போ ஒரு காந்தினா அவர் சுட்டாவிட அவர்னா சொல்லியிருப்பார், நீ அவனை ஜெயிலில் போடாதே சொல்லியிருப்பார். நீ ஜெயில் போடுறத விட நம்ம இந்த விக்டிம் ரீகன்சிலியேஷன்லாம் இருக்குது. குற்றவாளியோட அந்த குற்றம் செஞ்சவங்க நேர்காணல் இருக்குது. நிறைய முறை அவங்க 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 பண்ணதோட விளைவு பார்த்தாலே ஒரு மனுஷனாக இருந்தால் எங்கேயா அவனுக்கு வந்து ஒரு இது வரும். அது மாதிரி இவங்களுக்கும் நிறைய பாடம் வேணும். அண்டு நம்மளோட ஸ்கூல்ஸில் நம்மளோட சமுதாயத்திலே எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு சாமின்னு ஒரு லேபிள் போட்டுட்டாலே அதனோட தரம் பார்க்கறதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சாமியிலே பல வகைங்க இருக்கும். அந்த ஒரே பிரிவில் கூட பல போட்டியாளர் இருப்பாங்க. அவன் தப்பாக சொல்கிறான், இவன் தப்பாக சொல்கிறான். ஸோ அப்போ நமக்கு ஒரு சர்டிஃபிகேஷன். இப்போ நம்ம ஒரு சைக்காலஜிஸ்ட் கூப்பிட்றோம், ஒரு டாக்டர் கூப்பிட்றோம், நீங்கள் சான்று பார்ப்பீங்க, அவங்க எந்த காலேஜில் படித்தாங்க, அப்டேட்டாக இருக்காங்களா, அவங்கள பற்றி வெப்சைட்ல என்ன, இதெல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் பார்க்காம ஒரு சாமியார் காவி போட்டுக்கிட்டாலே பரவாயில்ல அப்படின்ட்டு, இல்லை வெண்மையாக ஒரு ஆடையோ, அது அந்தந்த மதத்துக்கு ஒரு வண்ணம் வேற வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை பார்த்தாலே குருட்டு, அதுதான் குருட்டு நம்பிக்கை. ஸோ இவங்க எல்லாருக்குமே என்னோட இது வாதம் என்னன்னா, அடிப்படை வாதம் என்னன்னு, எதை வேணா சொல், ஆனால் கேள்வி கேட்குற உரிமை, அந்த பாரம்பரியத்தை நம்ம வளர்க்கணும், இந்த சிந்திக்கிற ஒரு பாரம்பரியத்தை வளர்க்கணும். இதுதான் என்னோட ஒரு வாதம். இவர் கூட நம்ம வந்து சாஸ்திரார்த்தம் பண்ணலாம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்களை ஜெயிலில் போட்ட மாதிரி அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, சாஸ்திரார்த்தம் பண்ணி யார் தோத்துட்டாங்க அவங்க தலையை வெட்டிடுவாங்க. அப்படிதான் சமணர்களை கொண்டாங்க, நிறைய பௌத்தர்களை கொண்டாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. ஸோ நம்ம திருப்பியும் அதே பழைய பஞ்சாங்கத்தை பாட வேண்டாம். ஸோ நம்ம வந்து ஒரு அறிவுபூர்வமான ஒரு டிபேட் வைக்கிறோம். ஒரு இடத்துல இல்லை, நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டிவி செட்டில், ஒரு சன் டிவி, ஏதோ விஜய் டிவி, இந்த பாப்புலரான இது மூலமுலை நடக்கணும். எல்லாத்தையும் நீங்கள் வந்து டிவியில் போட்டு எல்லாரும் பார்க்கணும், டிஆர்பி வரணும், எத்தனை பேர் அவ்வளோ லைக்ஸ் கிடைச்சது, எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்தாங்க, அது இல்லை. இது மூலமுலைக்கு ஒரு வட்டாரத்துலையும் ஒரு வீதியிலையும் இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் நடக்கணும். அப்போ தான் மாற்றம் வரும். அதில் நம்ம ஒன்று தான் ரொம்ப ஆத்திரப்படக்கூடாது. ஏன்னா யாராக இருந்தாலும், இப்போ நான் சயின்டிஃபிக்காக இருக்கலாம், ஒரு என்னோட பாலிட்டிக்ஸ் ஏதாவது இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம், கம்யூனிஸ்டாக இருக்கலாம், டிஎம்கே, வாட் எவர் அது இருக்கலாம், மதத்தில் நம்பிக்கை இருக்கலாம், நம்பிக்கை சாராமல் இருக்கலாம், இந்த மதம் அந்த பிரிவு எதுனாலும் இருக்கலாம். பட் நிறைய முறை தன்னோட கட்சி தன்னோட வாதத்தை யாருன்னா எதிர்த்தா நமக்கு எக்ரி கோவம் வரும். இப்போ அம்மா அப்பாவுக்கு எப்படி கோவம் வருது இல்லையா, அவங்க ஏதாவது சொல்லி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும், இந்த சப்ஜெக்ட் படிக்கணும், இந்த வேலையை செய்யணும், செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, இல்லைன்னா அவங்களுக்கு கோவம் வரும், நம்மளை அவங்க என்ன பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு மென்டாலிட்டியில் சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அது அவங்க
கையால் அடிக்கிறாங்க, குச்சி எடுத்து அடிக்கிறாங்க, வார்த்தையால் சொல்கிறாங்க, இன்னும் வேறு என்னென்னவோலாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் உண்மையான சுதந்திரம் வந்து நமக்கு கலந்துரையாடுற சுதந்திரம் இருக்கா? நீங்கள் என்ன சொன்னாலும் அதை மரியாதையாக நான் கேட்கணும். ஆனால் கேட்டுட்டு எனக்கு என்ன பட்டுச்சோ அந்த கேள்வி நான் கேட்கணும். அதுக்கு நீங்களும் தகுந்த பதில் சொல்லணும். அது கடைசியில் நான் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காம கூட போகலாம். அது என்னோட சுதந்திரம். ஸோ இந்த 4 பக்கம் சுதந்திரம் வரணும். கேள்வி கேட்கணும், கேள்விக்கு தன்மையாக பதில் சொல்லணும். எங்கேயுமே எதுக்குமே நம்ம வன்மம் பண்ண தேவையில்லைன்றது என்னோட. ஆனால் இந்த மாதிரி கருத்துக்கள், இவர் பரப்புகிற கருத்துக்கள் வந்து பார்த்தா மானசீகமாக, ஒரு ஆன்மீகமாக பார்த்தீங்கன்னா, ஒரு உளவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலி ஒரு வன்மம் தான். ரொம்ப பச்சை மண், சின்ன பசங்க, அந்த ரொம்ப ஒரு ஃபார்மேட்டிவ் ஸ்டேஜில் இருக்கவங்க மேலே அது ஒரு வன்மம் தான். ஏன்னா அவங்க இட்ஸ் மோர் டிஃபிகல்ட் டு அன்லேர்ன் தேன் டு லேர்ன் சம்திங். புதுசாக கூட நம்ம ஏதாவது கற்றுக் கொடுத்துடலாம். ஆனால் முதலே உள்ளே வந்து ஒரு இந்த பிரமை பிடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்களே, நீங்கள் பேஷண்ட்ஸில் டெல்யூஷன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு தவறான விஷயம், ஆதாரமே அற்ற ஒரு விஷயத்த அவங்க நம்புகிறாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் நிறைய மாத்திரை போட்டு கவுன்சிலிங் பண்ணி என்ன பண்ணாலும் கூட மாற மாட்டாங்க. இது வந்து ஒரு சமுதாயமே இந்த மாதிரி பிரமைகளை வந்து திணிச்சிருக்காங்க. நிறைய பிரமைகள் எப்படி ஏதோ ஒரு சின்ன ஒரு அவங்களுக்கு ஒரு ஆதாரமே இருக்காது. ஆமாடா அவங்களோட புரிதல் அது ஆதாரமாச்சு, அதை ஜிம்பி பிடிச்சிட்டு இருப்பாங்க. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்ற மாதிரி. அப்போ இது ஒருத்தரை நம்ம சமாளிக்கிறது மாத்துறது எவ்வளோ பிரச்சனைனா, அப்போது ஒரு முழு சமுதாயத்தில் வளரும் பிள்ளைங்களை இது பண்ணுறாங்க. ஸோ நான் நினைக்கிறதுக்கு இதே சினிமாவில் பாப்புலர் பாட்டுங்கள்லாம் நிறைய இருக்குது, ஃபோக் சாங்ஸ் நிறைய இருக்குது, இண்டி மியூசிக்கில் நிறைய இருக்குது, சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரணும். அண்ட் மற்ற இந்த சாமி பாட்டுகள் கூட நீங்கள் கேளுங்க, அந்த விமர்சிங்க, என்ன இருக்குது ஏது இருக்குது, அது நல்ல ஒரு மோட்டிவேஷனலாக இருக்குன்னா எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் சரி பார்த்து தான் அதை தேர்ந்தெடுக்கணும். அந்த இதுதான் நமக்கு வேணும். ஸோ இந்த ஒரு இன்னும் நிறைய இதுக்கு வந்து பட்டிமன்றங்கள் நடக்கும். அதுதான் நான் நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.